ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்கியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்கள் வரிசையிலே இன்று நாம் சேவிக்கக்கூடிய தலம் திரு இந்தளூர். இந்தளூர் என்று பெயர்வதற்கு என்ன காரணம்? இந்து என்று சொன்னாலே சந்திரன் என்று பொருள். அதனால்தான் இந்து வாசனம் என்று திங்கட்கிழமையை சொல்லுகிறோம். அதைவிட முக்கியமாக இந்த இந்தளூர் பெருமாளுடைய மகாத்மியத்தை சொல்லும் பொழுது இந்த திருத்தலம் திருமங்கை ஆழ்வாருக்கு பல அருள் விளையாட்டுக்களை நிகழ்த்திய திருத்தலம், செல்லமாக திருமங்கை ஆழ்வாருடைய கோபத்தையும் பெற்ற திருத்தலம் என்று இந்த திரு இந்தளூரை சொல்லுகிறார்கள். முக்கியமாக இந்த திருத்தலத்து பெருமாள் சைன திருக்கோலத்திலே விளங்குகிறார். அம்பரீஷ மகாராஜனுக்கு அவர் செய்த ஏகாதசி விரதத்தினுடைய பலனை பரிபூர்ணமாக ஏற்று அருளிய பெருமாள் என்று இந்த பரிமள ரங்கநாதனுக்கு பெயர். சரி, பஞ்சரங்க தலத்திலே மிக முக்கியமான ஒரு திருத்தலமாகவும் கங்கை காவிரி இந்த நதிகளுக்கெல்லாம் ஏற்றத்தை தந்த பெருமாளாகவும் பரிமள ரங்கநாத பெருமாள் விளங்குகிறார். இந்த அம்பரீஷ மகாராஜனை பற்றி சொல்லும் பொழுது 100 ஏகாதசிகளை முறையாக கடைபிடித்தவர் என்று பேசப்படுகிறது. எப்படி? ஏகாதசி விரதம் முதன்மையான விரதம். தசமியிலே ஒரு பொழுது மட்டும் உணவு ஏற்றுக்கொண்டு ஏகாதசி என்று நிர்ஜலமாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் கடுமையாக உபவாசம் செய்து மறுநாள் காலை துவாதசி திதி என்று துளசி தீர்த்தத்தோடு பெருமாளுக்கு உபாசனைகளை நிகழ்த்தி முடிந்தால் பிராமணர்களுக்கு உணவு வழங்கியோ அல்லது பசுமாட்டிற்கு காகத்திற்கெல்லாம் உணவு வழங்கியோ அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஏகாதசியின் மகாத்மியம் சொல்லுகிறது. பொதுவாகவே வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏகாதசி விரதம் மட்டும்தான் பிரதானமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்தால் கண்டிப்பாக மறுபிறவியே இல்லை. அந்த ஏகாதசி விரதத்தை செய்பவர்கள் யாராக இருப்பினும் அவர்களின் வாழ்நாளிலே உயர்ந்த நிலை பெறுவார்கள். அவர்கள் ஒரு சிறிய பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு 30 அல்லது 40 ஏகாதசிகளை நியமமாக விரதமாக செய்தால் அந்த பலனால் அவர்கள் வாழ்விலே பிரகாசிப்பார்கள், மிகப்பெரிய பதவிகளை அடைவார்கள், செல்வத்தை ஈட்டுவார்கள். நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கெல்லாம் ஏகாதசி விரதம் மிகப்பெரிய பரிகாரமாகவே சொல்லப்பட்டுள்ளது. அதனால்தான் அம்பரீஷன் என்ற மகாராஜன் தன்னுடைய வாழ்நாளிலே இந்த விரதத்தை நியமமாக செய்திருக்கிறான். அயோத்தியிலே ஆட்சி புரிந்த அம்பரீஷ மகாராஜன் இந்த திருத்தலத்திலே மிக விசேஷமாக பரிமள ரங்கநாதரை சரணாகதி செய்தான். ஏன் என்று பார்க்கும் பொழுது பொதுவாகவே ஏகாதசி என்றால் ஹரி தினம் என்றே சொல்லப்படும். ஹரி என்ற திருமாலுக்குரிய நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது, ஏகாதசி நாள். அதிலே 100 ஏகாதசி விரதங்களை உண்மையாக முழுமையாக பூர்த்தியாக கடைபிடித்தான் அம்பரீஷன். அப்படி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்து பூர்த்தி செய்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பதவி கிட்டிவிடும். பொதுவாகவே பதவி என்றால் தேவேந்திரன் அதிர்ந்து விடுவார். தன் பதவிக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து விடுவார். எனவே எப்படியேனும் அம்பரீஷ மகாராஜனுடைய ஏகாதசி விரதத்தை நிறுத்த வேண்டும், அதற்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை நடத்த அந்த நேரத்தில் தான் துர்வாச மகரிஷி அங்கு வருகிறார். அவரிடத்திலே தேவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனையை சொன்ன பொழுது யாம் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இந்த விரதத்தை எப்படியேனும் பங்கம் செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும் என்பதற்காக துர்வாச மகரிஷி அம்பரீஷ மகாராஜன் இருந்த பகுதிக்கு வருகிறார். அவர் அம்பரீஷ மகாராஜனிடத்திலே சென்று, அப்பா, நீ செய்யக்கூடிய ஏகாதசி விரதம் பரம பவித்திரமானது, உன்னோடு சேர்ந்து யாமும் இந்த விரதத்தை நிறைவு செய்கிறோம் என்று சொல்லி அன்று பெருமாளுடைய மகிமைகளை எல்லாம் அம்பரீஷ மகாராஜன் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டு உறங்காமல் இருந்து கொண்டு காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து துர்வாச முனிவர் தீர்த்தமாடி தனது ஆசிரியர்கள் நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே சரியாக
சூரிய உதயம் ஆவதற்கு ஒரு சில மணி நேரங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அம்பரீஷ மகாராஜன் எப்படியேனும் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டுமே, என்ன செய்வது என்று புரியாமல் கஷ்டப்படுகிறான். சூரிய உதயத்திற்குள் செய்யவில்லை என்றால் அந்த ஏகாசி விரதமே தடைபட்டு விடவே, பூர்த்தியாகாமல் போய்விடுமே என்று சொல்லி பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்து வேறு வழியின்றி அந்த முனிவர் வருவதற்கு முன்பாக துளசி தீர்த்தத்தையாவது சாப்பிடுவோம், அப்படி சாப்பிட்டால் ஏகாதசி விரதம் செய்ததற்கான பலன் வரும் என்ற அடிப்படையிலே உணவு உண்ணாமல் பெருமாளுக்கு திருவாராதனங்கள் செய்து தடிகையெல்லாம் சமர்ப்பித்து விட்டு அதை தான் புசிப்பான். இதுதான் விரதத்தினுடைய நியமம். அந்த உணவு பெருமாளுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட உணவை துர்வாசரோடு இணைந்து சாப்பிடுகிறேன் என்று சொன்ன அடிப்படையிலே இந்த அம்பரீஷ மகாராஜன் விரத நேரம் முடிவடையக்கூடிய காலத்தை உத்தேசம் செய்து துளசி தீர்த்தத்தை அருந்த உடனடியாக அதை தெரிந்து கொண்ட துர்வாச முனிவர் தான் செய்து கொண்டிருந்த வழிபாடுகளை நிறுத்திவிட்டு கோபாவேசமாக வருகிறார். அம்பரீஷனை பார்க்கிறார். நீ எம்மை விடுத்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டதால் யாம் கடுமையாக சபிக்கிறோம், உன்னை அழிக்கிறோம் என்று சொல்லி ஒரு பூதத்தை உருவாக்குகிறார். அந்த பூதத்தை அம்பரீஷனை முடித்து விடு என்று சொல்லி ஏவுகிறார். அந்த பூதம் புறப்பட்டு வந்து அம்பரீஷ மகாராஜனை வதைக்க அவனோ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லி பிரார்த்தனை செய்ய பரிமள ரங்கநாதனான ஸ்ரீமன் நாராயணன் தன் கரத்தில் இருந்த சுதர்சன சக்கரத்தை பிரயோகம் செய்ய உடனடியாக அந்த பூதத்தை அது சாம்பலாக்கிவிட அதை ஏறிய துர்வாசரையும் அந்த சுதர்சன சக்கரம் துரத்துகிறது. அந்த துர்வாச முனிவர் பிரம்மலோகம் செல்கிறார், அபயம் கேட்கிறார். அவரோ பெருமாளிடத்தில் அனுப்புகிறார். பெருமாளோ யாம் செய்ய வல்லது ஒன்றுமில்லை, நீ அம்பரீஷனிடத்திலேயே சென்று சரணாகதி செய்து கொள் என்று சொல்ல தேவர் உலகம் சுற்றி ஈசன் உலகம் எல்லாம் சென்று விடை கிடைக்காமல் மீண்டும் அம்பரீஷ மகாராஜனிடத்திலே நின்று தான் செய்த அபசாரத்தை பொறுத்துக் கொள்க, சக்கராயுதத்தின் கோபத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்க இருகரம் கூப்பி சக்கர தாழ்வானை வணங்கி பரிமள ரங்கநாதனை அவன் மனதால் சிந்தித்தவுடன் சக்கர தாழ்வான் மீண்டும் சென்று பகவானிடத்திலே சேர துர்வாச முனிவர் காப்பாற்றப்படுகிறார். அம்பரீஷ மகாராஜன் முகந்து பரிமள ரங்கநாதனிடத்திலே ஆனந்தமாக போற்றி பண்பாடி அவன் அருள் பெற்ற தலமாகவே இந்த இந்தளூர் திருத்தலம் அற்புதமாக பேசப்படுகிறது. இந்த திருத்தலத்தை திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாடல்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த சிறப்பு மிகுந்த எந்தளூர் திருத்தலம் பஞ்ச ரங்க தலத்திலே ஒன்றாகவே சொல்லப்படுகிறது. காவிரி கங்கை ஆகிய தாயார்கள் எல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள். திருவடியிலே சூரிய பகவானும் திருமுகத்திலே சந்திர பகவானும் பகவானுக்கு பூஜிக்கக்கூடிய வகையிலே எழுந்தருளியிருக்க காவிரியும் கங்கையும் பெருமாளுடைய சிரசிற்கும் பாதத்திற்கும் ஒருவர்களாக நின்று கொண்டிருக்க இது அற்புதமான திவ்ய கஷேத்திரமாக பேசப்படுகிறது. இந்த தலத்திற்கு வந்து பெருமாளை வழிபாடு செய்தால் தீர்த்த யாத்திரை புண்ணியம் கிடைக்கும். பலருக்கு கங்கையில் சென்று நீராட வேண்டும், கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் சென்று நாம் பூஜிக்க வேண்டும், காவிரியில் சென்று நீராட வேண்டும், இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்வார்கள். அதற்கான வசதி இல்லை என்றால் என்ன செய்வது? திரு இந்தளூர் திருத்தலத்திற்கு வந்து பெருமாளின் திருவடியை கண்குளிர சேவித்து தாயாரை பிரார்த்தித்து ஆலயத்தை வலம் வந்து துதித்தால் சப்த தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணியம் வந்து சேரும் என்று பெரியோர்கள் அருளியிருக்கிறார்கள். எனவே இந்த இந்தளூர் திருத்தலம் ஒரு அற்புதமயமான திவ்ய கஷேத்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சந்திரனுடைய சாபத்தை அகற்றியது, அம்பரீஷனுக்கு அவனுடைய பக்திக்கேற்ற ஒரு மிகப்பெரிய வரத்தை அருளியது, துர்வாசனுடைய கோபத்தை அழித்தது, அவரால் ஏவப்பட்ட பூதத்தை ஒழித்தது. இப்படி இந்த திருத்தல மகாத்மியத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இந்த திருத்தலத்துக்கு வருபவர்கள் பில்லி, ஏவல், சூனியம் போன்ற துஷ்ட கிரகங்களால் துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள், மன நோயாளிகளாக இருப்பவர்கள், வாழ்வில் அடுத்த நிலைக்கு எப்படி செல்வது என்று முடிவெடுக்க முடியாமல் கட்டப்படக்கூடியவர்கள், இவர்களை போன்றவர்கள் இந்த திருத்தலத்து இறைவனை பரிமள ரங்கநாதனை பரிபூரணமாக சரணாகதி செய்தாலே அவர்கள் வாழ்வில் ஒரு
ஒளிமயமான பிரகாசத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வில் அடுத்து எப்படி முன்னேறுவது என்று ஒரு வழியை காண்பித்து அதிலே வழிநடத்தியும் செல்வார் இந்த பரிமள ரங்கநாதன். எனவே இந்த திருத்தலத்திற்கு வந்து நம் வாழ்வில் புத்தொழியை ஏற்படுத்திக் கொள்ள விளைவோம். பரிமள ரங்கநாதனை சரணாகதி செய்து ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.